அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். துணிக்கடையிலேருந்து வெளியில் வந்த ரேஷ்மாவும் தேவாவும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் முன்னாடி பேசிக்கிட்டு வர, சாரி தேவா. எதுக்கு ரேஷ்மா? நான் உங்களுக்கு ரொம்ப செலவு வச்சிட்டேன். என்ன பேச்சு இது? உனக்கு அந்த புடவை பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு தேவா. இங்கே பாரு, உன்னோட விருப்பம்தான் எனக்கு முக்கியம். விலையை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அது 2 லட்சம் இல்லை, 2 கோடியாக இருந்தால் கூட நான் வாங்கி கொடுத்துருப்பேன். தேவா, உண்மையாவ சொல்கிறீங்க? என்ன ரேஷ்மா இப்படி கேட்குற? உன்னோட விருப்பத்துக்கு முன்னாடி அந்த விலையெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இங்கே பாரு, எப்போதுமே நமக்கு செலவு பண்ணிக்க நம்ம யோசிக்கவே கூடாது. இப்போது அவளுக்கு 20,000 கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காங்களே, அதுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா அவளுக்கு நம்ம ஏன் வாங்கி தரணும்? அவளுக்கு வாங்கி தர அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க அண்ணா இருக்கான். நாம் ஏன் வாங்கி தரணும்? அதுதான் உங்கள் அம்மா சொன்னாங்களே, அவளும் திவ்யா மாதிரி தான்னு. சி, எந்த காலத்திலும் என்னால் அவளை திவ்யா இடத்துல வச்சு பார்க்கவே முடியாது. அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் தான் வருது. ஏன் தேவா? உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? உனக்கு இந்த விஷயம் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல. அவளால் நமக்கு 50 லட்சம் லாஸ். அது உனக்கு தெரியுமா? தெரியும் தேவா. என்னது தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், டாடி சொன்னாங்க. தெரிஞ்சும் நீ எப்படி அவ கூட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க? அநியாயத்துக்கு நல்லவளாக இருக்கியே. என்ன பண்ணுறது தேவா? தெரியாமல் தப்பு பண்ணிட்டா, அதுக்காக அவளை தண்டிக்கவா முடியும்? உன்னை மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது ரேஷ்மா. தப்பு பண்ணால் அதுக்கு தண்டனை கொடுத்து தான் தீரணும். அப்போ ஏன் அவளை சும்மா விட்டீங்க? ரேஷ்மா விஷமமாய் கேட்க, ஏதாவது பனிஷ் பண்ணியிருக்கலாமே. என்ன பண்ணுறது? திவ்யாவுக்காக அமைதியாக இருக்கேன். இல்லைன்னா நான் அவகிட்ட நடந்துக்கிற முறையே வேறு மாதிரி இருக்கும். 50 லட்சம் லாஸ் பண்ணுறது போதாதுன்னு இப்போ 20,000 வேற தண்டம். சரி விடுங்க தேவா. 20,000க்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் அப்பா கிட்ட கேட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுக்குறேன். என்ன ரேஷ்மா, நீ நல்லவன்னு எனக்கு தெரியும், அதுக்குன்னு இவ்வளோ நல்லவளா? ரேஷ்மா சிரிச்சுக்கிட்டே, ஏன் தேவா அப்படி சொல்கிறீங்க? அவளுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு நீயே உன் அப்பா கிட்ட பணம் வாங்கி தரணும்? இது நல்ல கதையாக இருக்கே. அன்னைக்கு நான் உங்கள் ஆஃபீஸ் வந்தேன். நம்ம ஆஃபீஸ்னு சொல்லுங்கள். இதுதான் ரேஷ்மா, நீ இதுதான் உன்னோட குணம். எந்த அளவுக்கு எனக்கு உண்மையாக இருக்க பாரு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அது உன்னோட ஆஃபீஸ் தான். நான் ஒத்துக்க மாட்டேன். அது நம்ம ஆஃபீஸ் தான். நம்ம ஆஃபீஸ்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம். சரி, நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தேன். ப்ராஃபிட் லிஸ்ட் எல்லாம் உங்கள் அப்பா எடுத்து காமிச்சாரு. ஒன்று கூட என் டேடி எடுத்த டெண்டர் இல்லை. எல்லாமே உன் டேடி கஷ்டப்பட்டு எடுத்தது. அதோட எம்டி ஸ்டாம்ப் பேப்பரில் உன் டேடிக்கிட்ட என் டேடி சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்களை நம்பி எப்படி பிஸ்னஸில் கூட வச்சுருக்கிறது? ரேஷ்மா அமைதியாக இருக்க. நல்ல வேலையாக உன் டேடிக்கிட்ட கேட்டு நான் அந்த எம்டி ஸ்டாம்ப் பேப்பர் மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்துட சொல்லியிருக்கேன். கல்யாணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தரேன்னு சொல்லிட்டாரு. தருவாரோ என்னவோ, கண்டிப்பாக தந்துடுவார் தேவா. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஒருவேளை தராமல் விட்டுட்டா ரொம்ப கஷ்டமாயிடும் ரேஷ்மா. அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். கண்டிப்பாக நான் வாங்கி தரேன். நிஜமாவா சொல்கிற? ஆமாம் தேவா. ரேஷ்மா, நான் ஒன்று சொன்னால் நீ தப்பாக நினைக்க மாட்டியே? நினைக்க மாட்டேன், சொல்லுங்கள். நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம இங்கே கோயம்புத்தூரில் இருக்க வேண்டாம். 2 பேரும் ஊட்டிக்கு வரலாம். உனக்கு நான், எனக்கு நீ, உன்னோட மொத்த அன்பும் எனக்கு மட்டும்தான் ரேஷ்மா கிடைக்கணும். இதில் உன் அப்பா கூட குறுக்க வரக்கூடாது. கண்டிப்பாக தேவா. இந்த நிமிஷமே நம்ம கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். நான் உன்னை இப்படியே ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரேஷ்மா. என்ன தேவா இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்னும் 25 நாள் தானே இருக்குது. 25 நாள் இருக்குது. எனக்கு ஒரு நாளும் ஒரு யுகமாக போகுது. என்னோடய கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? அதுக்குள்ளே ஜெய் அங்கே வந்துட. என்னம்மா பேசி முடிச்சிட்டிங்களா? கிளம்பலாமா? கிளம்பலாம் ரெடி.
சரி தேவா, நான் கிளம்புறேன். ஏய், உன் அத்தை மாமா திவ்யா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வா. மந்தாகினி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, அதை தான் தேவா கிட்ட சொல்லிட்டான்ல, அவர் சொல்லிடுவார். அப்படி தானே தேவா? ஆமாம் ரேஷ்மா, நீ கிளம்பு. காரில் போகும்போது, என்னம்மா மாப்பிள்ளை உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார் போல இருக்கு. ஆமாம் டேடி, தேவா ரொம்ப நல்லவர், என் மேலே உயிரையே வச்சுருக்காரு. கல்யாணம் எப்போ நடக்குன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அப்படியா? ஆமாம் டாடி. டாடி, நான் உன்னை கேட்கவா? கேளு ரேஷ்மா. நீங்கள் அந்த ஸ்டாம்ப் பேப்பரை தேவா கிட்ட இப்போவே கொடுத்துருங்களேன். எந்த ஸ்டாம்ப் பேப்பர் டி? மந்தாகினி கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இதிலெல்லாம் நீ தலையிடாமல் நீ உன் வேலையை பாரு. இதை பாரு ரேஷ்மா, தேவா நல்லவனாக கூட இருக்கலாம், உன் மேலே உயிரையே வச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஸ்டாம்ப் பேப்பர் தான் நமக்கு துருப்பு சீட்டு. அதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா அவனோட ஆட்டம் எப்படி வேணால் மாறலாம். அதை அவன்கிட்ட எப்போ எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ தயவு செய்து அமைதியாக கல்யாணத்துக்கு ரெடியாகு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஒருவேளை இந்த ஸ்டாம்ப் பேப்பரால் என் கல்யாணம் நிற்கிற மாதிரி ஆயிட்டா, அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நான் உங்களை தான் டாடி நம்பியிருக்கேன், கவலைப்படாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன். தேவா வீட்டுக்கு வந்த அடுத்த 5வது நிமிஷம் ரேஷ்மாவுக்கு கால் பண்ண. சொல்லுங்கள் தேவா. என்ன ரேஷ்மா, வீட்டுக்கு போயிட்டியா? இதோ இப்போ தான் ரூமுக்கு போயிட்டுருக்கேன். பத்திரமா போயிட்டியான்னு கேட்க தான் கால் பண்ணேன். தேவா பேசிக்கிட்டு இருக்கும்போதே, ஏ தேவா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தேவகி ஆவேசமாக சொல்ல, என்னம்மா பேசணும்? ஏண்டா நீ அந்த கடையில் அந்த மாதிரி பேசுன? என்ன பேசுன? அந்த பொண்ணுக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்ததுக்கு தண்ட செலவு அப்படி இப்படின்னு சொல்கிற. உண்மையை தானே சொன்னேன். அந்த பொண்ணுக்கு நம்ம ஏன் புடவை எடுத்து கொடுக்கணும்? அப்போ ரேஷ்மாவுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தியே, அது தண்ட செலவு இல்லையா? ஏம்மா, நீங்கள் புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா இல்லை புரியாமல் பேசுகிறீங்களா? ரேஷ்மா என்னோட மனைவியாக போகிறவ, இந்த வீட்டோட வருங்கால மருமக. அவளுக்கு 2 லட்சம் இல்லை 2 கோடியாக இருந்தாலும் எடுத்து கொடுக்கலாம். அந்த அனன்யா யார்? அவளுக்கு ஏன் நம்ம தண்டமாக எடுத்து தரணும்? அவளுக்கு செய்ய அவங்க அப்பா அம்மா இல்லை, அண்ணன் இல்லை. ஒரு 20,000 கூட தங்கச்சிக்கு புடவை எடுத்து கொடுக்கலன்னா அவனெல்லாம் என்ன ஒரு அண்ணன்? அண்ணா, நீ பேசுகிறது சரியில்லை. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் விஜய் இதில் இழுக்கிற? நீங்கள் தேவையில்லாமல் பேசலைன்னா நானும் தேவையில்லாமல் பேச மாட்டேன். உனக்கு விஜய் முக்கியம்னா எனக்கு ரேஷ்மா முக்கியம். என்னங்க அவன் இப்படி பேசுகிறான், பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க. என்னை என்ன பண்ண சொல்கிற? நான் ஜெய்கிட்ட எவ்வளோ பெரிய லாக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தேவா மட்டும் மனசு வைக்கலன்னா ஜெய் என்னை கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சிருவான். அதுக்கு தான் நீ ஆசைப்பட்றியா? என்னங்க நீங்களும் இப்படி பேசுகிறீங்க? இதை பாரு, உங்கள் பொம்பளைங்க ஈகோவில் ஆம்பளைங்களை பலிகடாவாக்கிடாதீங்க. இந்த கல்யாணம் நிச்சயம் ஆனதுலேருந்து நீங்கள் 2 பேரும் நடந்துக்கிற விதமே சரியில்லை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படின்னா அந்த ரேஷ்மா இந்த வீட்டுக்கு வந்தால் அவ்வளவு தான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தயவு செய்து இந்த கல்யாணம் வேண்டாம். தேவகி பதற, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவளை பற்றி பேசுகிறீங்க? அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ரேஷ்மா தான் இந்த வீட்டு மருமக. அவளை வேண்டாம்னு சொல்கிற யாரும் இந்த வீட்டுக்கு வேண்டாம். அண்ணா, என்னண்ணா இப்படி பேசுகிறீங்க? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். இல்லைன்னா நானும் இவரை மாதிரி எம்டி ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு யார் வந்து எனக்கு காப்பாற்றுவாங்கன்னு வெயிட் பண்ண வேண்டியது தான். இங்கே பாரு, எனக்கு ரேஷ்மா தான் முக்கியம், வேறு யாரும் முக்கியம் இல்லை. யாரை பற்றியும் கவலையும் இல்லை. கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் இப்படியே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதும் நான் மண்டபத்துலேருந்து நேராக ஊட்டிக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் இங்கே நடக்கிற எந்த நல்லது கெட்டதுக்கும் நானும் வரமாட்டேன், ரேஷ்மாவும் வரமாட்டா. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேவா விறுவிறுன்னு வெளியில் போக அது வரைக்கும் நடந்த அத்தனையும் ரேஷ்மாவும் ஜெய்யும் ஸ்பீக்கரில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா, மாப்பிள்ளை உன் மேலே உயிரியே வச்சுருக்கார் போல இருக்கு. நான் தான் சொன்னேனே டாடி, நீங்கள் தான் நம்பலை. தேவா என் மேலே உயிரியே வச்சுருக்காரு.
கல்யாணம் முடிஞ்சதும் நானும் அவரும் ஊட்டிக்கு போயிடுவோம். நீங்கள் 2 பேரும் தனியாக ஏன் ஊட்டிக்கு போய் கஷ்டப்படணும்? அரண்மனை மாதிரி நம்ம வீடு இருக்குது. கல்யாணம் முடிஞ்சதும் நேராக 2 பேரும் இங்கே வந்துடுங்க. நான் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன். 2 பேரும் லண்டன், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்துன்னு உலகம் முழுக்க சுற்றி வாங்க. தேவையான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ டாடி. என்ஜாய் பண்ணு போ. 10 நிமிஷம் கழித்து ரேஷ்மா தேவாவுக்கு கால் பண்ண, சாரி ரேஷ்மா, உங்ககிட்ட நிம்மதியாக 4 வார்த்தை கூட பேச முடியல. அதுக்குள்ளே ஃபோன் கட் ஆகிடுச்சு. ஏன், என்னாச்சு தேவா? அதுக்குள்ளே வீட்டில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நடந்த அத்தனையும் தேவா ஒரு வார்த்தை மாறாமல் ரேஷ்மா கிட்ட சொல்ல, அந்த அனன்யாவை ஏன் தான் இப்படி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களோ எனக்கு எரிச்சல் தான் வருது. இன்னும் எப்படித்தான் 25 நாள் போகுமோ. கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம நேராக ஊட்டிக்கு போயிடணும். சரி தேவா, கண்டிப்பாக பண்ணலாம். ரேஷ்மா, கோச்சிக்காத. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் காத்தாட நடக்கணும். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். வைக்கட்டுமா? சரி தேவா. கல்யாணம் முடிஞ்சதும் நானும் தேவாவும் சீக்கிரமாக வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடணும். இவங்க தொல்லையெல்லாம் இருக்கவே கூடாது. ரேஷ்மா யோசிச்சுக்கிட்டே இருக்க, மறுநாள் இன்விடேஷன் எல்லாம் வீட்டுக்கு வந்துட அவங்க வீட்டுக்கு தனித்தனி பார்சல் போயிடுச்சு. பிரித்து பார்த்த தேவா ஃபேமிலி முதல் இன்விடேஷனை பூஜை ரூமில் வச்சு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவா ஒரு பல்கான இன்விடேஷனை ஊட்டியில் இருக்கிற ராஜனுக்கு அனுப்பிட்டு ராஜனுக்கு கால் பண்ணேன். ராஜன், சொல்லுங்கள் சார், நான் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன் பாருங்கள். வந்துருச்சு சார். நம்மளோட கம்பெனி ஸ்டாஃப் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக பத்திரிக்கை வைக்கணும். அதே மாதிரி எல்லாருடைய ஃபேமிலியோடையும் கல்யாணத்துக்கு வரணும். அதுக்கு தகுந்த எல்லா ஏற்பாட்டையும் நீங்கள் தான் பண்ணணும். எத்தனை பஸ் வேணும்னாலும் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஒர்க்கர்ஸ் 2 நாளும் ஃப்ரீயாக இங்கே வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும். சரிங்க சார், நான் சொன்னேன்னு எல்லாருக்கும் தனித்தனியாகவே பத்திரிக்கை வைங்க. எல்லாரையும் ஃபேமிலியோடு வர சொல்லுங்கள். நான் நேரில் வந்து பத்திரிக்கை வைக்கலைன்னு தவறாக நினைக்க போகிறாங்க. கல்யாணம் திடீர்னு முடிவாயிடுச்சு, அதனால் வர முடியல. எல்லாருக்கும் சொல்லி தனித்தனியாக வைங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ராஜன். உடனடியாக ராஜன் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணார். நம்ம எம்டி தேவா சாருக்கு வர 14ஆம் தேதி கோயம்புத்தூரில் கல்யாணம். எல்லாருக்கும் தனித்தனியாக பத்திரிக்கை வைக்க சொல்லியிருக்காரு. எல்லாரையும் குடும்பத்தோடு வர சொல்லியிருக்காரு. அதுக்கு தகுந்த எல்லா ஏற்பாட்டையும் கம்பெனியே பண்ணும். லைன் சூப்பர்வைசருங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை வந்திருக்கு. அதை அவங்கவுங்க லைனில் இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வச்சுருக்க. எல்லாரும் குடும்பத்தோடு வந்துடுங்க சொல்லிவிட்டு ராஜன் மைக்கை அணைக்க பத்திரிக்கை கொடுத்ததும் ஒவ்வொருத்தரும் ஆர்வமாக அதை பிரித்து பார்த்தாங்க. ரஞ்சனும் ஆர்வமாக பத்திரிக்கையை பிரித்து பார்த்தான். மாப்பிள்ளை பொண்ணு பேரை பார்க்க ஒரு பக்கம் தேவாவோட படிப்பு, அப்பா அம்மா பேர் போட்டிருக்க, மற்றொரு பக்கம் ரேஷ்மா பிபிஏ செகண்ட் இயர், அப்பா ஜெயகிருஷ்ணன், அம்மா மந்தாகினி, கோயம்புத்தூர்னு போட்டிருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த பேரையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த ரஞ்சன், இது அந்த ரேஷ்மா தானா இல்லை வேறு யாராவதா? அதுக்குள்ளே ஷிஃப்ட் முடிவதற்கான பெல் அடிக்க பத்திரிகை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்திலே குவார்ட்டர்ஸ்க்கு போனான். அவனுடைய ஃபோனில் அந்த பத்திரிகையை ஃபோட்டோ எடுத்து தீனாவுக்கு அனுப்பிட்டு தீனாவுக்கு கால் பண்ணான். முதல் ரிங்லேயே தீனா ஃபோனை எடுக்க, டேய் ரஞ்சன், எப்படிடா இருக்க? எங்கடா போயிட்ட? ஏண்டா அத்தனை ஃபோன் பண்ணேன், ஒரு ஃபோனுக்கு கூட ரிப்ளை இல்லை. வாட்ஸ்அப்பில் அவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சேன், எதுக்குமே ரிப்ளை பண்ணவே இல்லை. அம்மா எப்படி இருக்காங்க? நீ எப்படி இருக்க? எங்கே இருக்க? ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு போன? அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. தீனா, ஒரு நிமிஷம் பதறாமல் நான் சொல்கிறத கேளு.
நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு பத்திரிக்கை அனுப்பியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற ரேஷ்மா என்னோட ரேஷ்மா தானான்னு பார்த்து சொல்லு. ஒரு நிமிஷம் லைனில் இரு. பத்திரிக்கையை பார்த்தவன் அது ரேஷ்மா பத்திரிக்கை தான். அவளுக்கு தான் வர 14ஆம் தேதி கல்யாணம். அவளோட விருப்பம் இல்லாமல் நடக்கிற கட்டாய கல்யாணமா? போடா முட்டாள். திரும்ப திரும்ப முட்டாள்தனமாக யோசிக்காத. இன்னுமா நீ அவளை நம்பிக்கிட்டு இருக்க? நீ நம்புகிற அளவுக்கு அவள் ஒர்த் இல்லைடா. அவள் சரியான ஃப்ராடு, துபாக்கூர். தீனா, பார்த்து பேசு. சாரி ரஞ்சன், அவன் நல்லவ கிடையாது. தயவு செய்து இப்போவாவது என்னை நம்பு. அவள் ரஞ்சனிக்கிட்ட என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? இப்போ அவளை கட்டிக்க போகிறானே ஒருத்தவன், தேவாவோ கோவாவோ, அவனுக்கும் அவளுக்கும் சின்ன வயசுலேயே நிச்சயம் ஆகிடுச்சான். அப்படி இருக்கும்போது நான் ஏன் ரஞ்சன் கூட பழக போகிறேன்? நான் ரஞ்சன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன். அவன் தான் ஊர் முழுக்க அதை லவ்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டான். அவன் நல்லவனே இல்லைன்னு சொல்லியிருக்கா. ஒரு வேளை அவங்க அப்பா ப்ரெஷர் தாங்காமல் சொல்லியிருப்பா. போடா முட்டாள். இன்னமும் அவளை நம்பினா உன்னை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவளை நம்பாதன்னு. நீ தான் கேட்கல. சரி, இப்போ என்ன பண்ண போகிற அதை மட்டும் சொல்லு. நீ எனக்கு ஒரு உதவி மட்டும் செய். ஒரு 3 நாள் உங்கள் வீட்டில் தங்குற மாதிரி உன் அப்பா அம்மா கிட்ட பேசி எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடு. ஒரு வேளை நான் சொல்கிற மாதிரி அவங்க அப்பாவுடைய ப்ரெஷரால் அவள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தா, இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவளை நான் என் கூடவே கூட்டிகிட்டு வந்துடுவேன். அப்படி இல்லாமல் நீ சொல்கிற மாதிரி அவள் என்னை ஏமாற்றிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தா, அப்போவும் இந்த கல்யாணம் நடக்காது. ரேஷ்மாவுக்காக நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். என்னோடய அம்மா, படிப்பு, கெரியர். என்னடா சொல்கிற? அம்மா தவறிட்டாங்களா? ஆமாம் தீனா. ஏன்டா எங்ககிட்டலாம் சொல்லவே இல்லை? சொல்கிற சூழ்நிலையில் நான் இல்லை. நான் எல்லாத்தையும் நேரில் வந்து சொல்கிறேன். அவளுக்காக நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். அவளையும் இழக்க நான் தயாராக இல்லை. இது வரைக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நான் அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவள் தான் முடிவு பண்ணணும். ரேஷ்மாவோட வாழ்க்கையில் நான் இனிமேல் ஹீரோவாக வில்லனான்னு அவள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. வரண்டி ரேஷ்மா.